திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம திருவிளையாடல் புராணத்தில் 52வதா தருமிக்கு பொற்கிழி அருளல் பற்றி பார்க்கலாமா? அரச பொறுப்பை ஏற்ற பாண்டியன் வங்கிய சூடாமணி கோவிலில் இருக்கிற சொக்கநாத பெருமானுக்கு சூட்டி அழகு பார்க்கறதுக்காக பல வகையாக பூக்கும் மலர்கள் நிறைந்த நந்தவனம் ஒன்றை அமைச்சார். காலை, நண்பகல், மாலை என 3 வேளைகளிலும் பயன்படுமாறு அந்த நந்தவனம் நறுமணமிக்க மலர்களை கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் பாண்டிய மன்னன் மேலும் தனியாக ஒரு செண்பக நந்தவனத்தையும் அமைச்சார். வங்கிய சூடாமணி மன்னன் அமைச்ச செண்பக நந்தவனம் அழகுடனும் நறுமணத்துடனும் வளமுடன் இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நந்தவனத்தில் பூத்த செண்பக மலர்களை பறித்து அவற்றை ஆய்ந்து இண்டை, தொடை, தொங்கல், தாமம், கன்னி என பல வகையான மாலைகளை தொடுத்து இறைவனுக்கு சாற்றி சந்தோஷப்படுறாரு. நறுமணம் மிகுந்த பொன்னை போன்ற செண்பக மலர் மாலை அணிந்த சிவபெருமானுடைய திருக்கோலத்தை பார்த்து ஆச்சரியம் அடைந்த பாண்டியன் செண்பக சுந்தரர் இவர் அப்படின்னு சிவபெருமானை போற்றி வணங்குறார். அன்றைய தினத்திலிருந்து செண்பக சுந்தரர் அப்படின்ற திருப்பெயரும் ஆலவாய் இறைவனுக்கு வழங்கலாயிற்று. செண்பக மலர்களால் தொடுக்கப்பெற்ற மாலையை இறைவனுக்கு பாண்டியன் சாற்றி வழிபட்டமையால் அம்மன்னன் செண்பக பாண்டியன் என போற்றி அழைக்கப்பட்டான். இளவேநீர் காலம் தொடங்கியதனால வேநீர் கால வெப்பம் தாங்க முடியாமல் இருந்துச்சு. மாமரங்களில் செந்தளிர்கள் துளிர்த்து சிவந்திருந்துச்சு. முள்முறுக்கு, செருத்தி, கடம்பு முதலியான மரங்கள் எல்லாமே பூத்து குலுங்கின. குங்கும மலர்களும் மரகதத்தை அப்படியே சிந்தி நின்றுட்டுருக்குது. இந்த சமயத்தில் இலைகள் வாடி உலர்ந்து நின்ற மரங்கள் பலவும் இருந்தது. தென்றல் அப்பப்போ தவழ்ந்து வந்து வீசியதனால வேநீர்கால வெம்மையின் கொடுமை சற்று தனியவும் செய்தது. அந்த சமயத்தில் செண்பக பாண்டியன் அவங்க மனைவியோடு செண்பக வனத்துக்கு போய் தங்கியிருந்தார். வெப்பம் தனிந்திருந்த சமயத்தில் தன் தேவியருடன் தனித்திருந்த செண்பக பாண்டியனுக்கு புதுமணம் தோன்றுமாறு தென்றல் காற்று வீசியது. அந்த புதிய நறுமணத்தை செண்பக பாண்டியன் முகந்து மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த நறுமணம் ரொம்ப புதுமையாக இருக்கே, இது செண்பக வனத்தில் இருக்கிற நறுமணம் மாதிரி இல்லை. காற்றிற்கு இயற்கையாக நறுமணமும் கிடையாது. அப்போ இந்த நறுமணம் எங்கேருந்து வருது அப்படின்னு வியப்பாக பார்த்துட்ருக்காரு. உடனே அவங்க மனைவியை திரும்பி பார்க்குறாரு. அப்போ அந்த புது நறுமணம் அவங்க மனைவியோடைய கூந்தலிலிருந்து தான் வருதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. இது என்ன விந்தை? பூவில் இருக்கும் வண்டுகளும் அறியாத புதுமணம் இதுவல்லவா அப்படின்னு வியப்பாக பார்க்குறாரு. இந்த புது நறுமணம் பெண்களின் கூந்தலுக்கு இருப்பது இயற்கையாகவா அல்லது செயற்கையாகவா அப்படின்னு ஒரு சந்தேகமும் அவருக்குள்ளே வருது. அவருடைய இந்த சந்தேகத்துக்கு விடை கிடைக்காத அந்த செண்பக பாண்டியன் அவங்க மனைவியோட அரண்மனைக்கு வராரு. அடுத்த நாள் காலையில் அரசவையை கூட்டி அப்போ அவையில் இருக்கிறவங்கள பார்த்து, அவையோடு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் உண்டா இல்லையா? இதுதான் என் சந்தேகம். இந்த சந்தேகத்துக்கு நான் உடனே விடை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சந்தேகத்துக்கு சரியான விடையை யார் பாட்டு மூலயமா சொல்கிறாங்களோ அவங்களுக்கு 1000 பொன் கொண்ட ஒரு பொற்கிழியை பரிசாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நாடு முழுவதும் பறையடித்து இந்த செய்தியை சொல்கிறார். செண்பக பாண்டியனால் அறிவிக்கப்பட்ட பொற்கிழியை மதுரை சங்க மண்டபத்துக்கு முன்பாக தொங்க விட்டுருந்தாங்க. அது பார்த்த சங்கப்புலவர்கள் எல்லாரும் அவங்களுக்குள்ளார பாண்டிய மன்னனுடைய உள்ளத்தில் இருந்த இந்த சந்தேகத்தை பற்றியே நினச்சிட்ருக்காங்க. இந்த சந்தேகத்தை பற்றி அந்த புலவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆராயிறாங்க. தனித்தனியே போய் சிந்தனையில் ஆழ்ந்து இருக்கிறாங்க. ஆனால் செண்பக பாண்டியனுடைய சந்தேகத்திற்கு அவங்களால விடையை கண்டுபிடிக்கவே முடியாமல் மனசில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த சமயத்தில் ஆதிசைவர் மரபில் பிறந்தவரும் பெற்றோரை இழந்தவரும் பிரம்மச்சாரியுமான தருமி என்னும் ஏழை புலவன் பாண்டிய மன்னன் ஐயப்பாட்டை போக்குவோருக்கு 1000 பொன் கொண்ட ஒரு பொற்கிழியை கொடுக்குறாங்கன்ற அறிவிப்பை கேட்குறாங்க. அதனால் கோவிலுக்கு போன தருமி சோமசுந்தர பெருமானை பணிந்து வணங்கினார். என் பெருமானே, நானே தாய் தந்தை இல்லாதவன், எனக்கென்று சொந்த பந்தம் எதுவுமே இல்லை. அதனால் திருமணம் செஞ்சுக்கணும்னு நான் விரும்பினாலும் அப்படி திருமணம் செஞ்சுக்கிறதுக்கான போதுமான பொருளும் என்கிட்ட இல்லை. நான் எவ்வளவுதான் வேத கர்மங்களை ஓதுபவனாக இருந்தாலும் இல்வாழ்க்கை இல்லைன்னா உங்களை அர்ச்சித்திடும் பெரும் பாக்கியம் எனக்கு கிடைக்காம போயிடும். அது உங்களுக்கே தெரியும். அனைத்தும் உணர்ந்த எல்லாம் வல்ல சிவபெருமானே, செண்பக பாண்டியனின் ஐயப்பாட்டிற்கு விடையான கருத்தை அமைத்து அடியேன் உய்யுமாறு செய்யுள் ஒன்று நீங்கள் எனக்கு தந்தருள வேண்டும் அப்படின்னு வேண்டி நிற்கிறார் தருமி. தருமியின் விண்ணப்பத்தை கேட்டருளிய
சொக்கநாத பெருமானும் ஒரு புலவர் மாதிரி உருகொண்டு தருமி முன்பாக தோன்றினார். அப்ப பெருமான், கொங்குதோர் வாழ்க்கை எஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கொழிய நட்பின் மயிலியர் செற்றறிவை கூந்தலி நரியளவு முழவோ நீயறியும் பூவே என்ற சொல்நயமிக்க தன் தமிழ் செய்யுள் ஒன்றை பாடி தன் முன்பு நின்ற தருமியின் கையில கொடுத்தார். தெய்வப் புலவரிடம் இருந்து செய்யுளை பெற்ற தருமி புதையலை கண்டவன் போல மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டு சோமசுந்தர பெருமானை மீண்டும் பணிந்து வணங்கினார். அப்புறம் அந்த செய்யுளை எடுத்துக்கிட்டு கற்றறிந்த புலவர் பெருமக்கள் குழுமி இருக்கும் சங்க மண்டபத்துக்கு போய் அந்த செய்யுளை அந்த புலவர்கிட்ட கொடுத்தாரு. சங்க மண்டபத்தில் இருந்த புலவர்களும் அந்த தருமி கொடுத்த அந்த செய்யுளை வேகமாக வாங்கி படித்து பார்க்குறாங்க. செய்யுள் அமைப்பு, போக்கு, சொல்லழகு, பொருள் ஆழம் என அனைத்தையும் சீர்தூக்கி ஆராய்ந்து பார்த்து வியந்து பாராட்டவும் செய்கிறாங்க. அப்புறம் பாண்டிய மன்னன் முன்பாக போய் அந்த செய்யுளை படித்து பொருள் விளக்கமும் சொன்னாங்க. இதை கேட்ட செண்பக பாண்டியன் தன் மனதில் உள்ள கருத்துடன் அந்த செய்யுளின் கருத்தும் ஒன்றா இருந்ததுனால ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த செயலை கொண்டு வந்த அந்தணன் தருமி இப்போவே சங்க புலவர்களுடன் போய் 1000 பொன் கொண்ட இந்த பொற்கிழியை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பாண்டிய மன்னன் சொன்னதுனால சங்க மண்டபத்துக்கு புலவர்களோட தருமியும் போகிறாரு. மண்டபத்துக்கு முன்னாடி தொங்கவிடப்பட்டிருந்த அந்த பொற்கிழியை தருமி அறுக்க போகும்போது அப்போ அங்கே வேகமாக வந்த நக்கீரர் தருமியை தடுத்து நிறுத்துறாரு. தருமி, சற்று நில்லுங்க, இந்த செயலில் குற்றம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தருமி மனம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. காரணம், தமிழ் புலமை தமக்கு இல்லாமையால் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாதது போல ஏமாந்து ஏங்கி நிற்கிறாரு. நக்கீரரே அவரை தடுத்து நிறுத்தியமையால் அவருக்கு பாண்டிய மன்னன் அறிவித்த பரிசு கிடைக்காது என்பதை உணர்ந்து செய்யுள் எழுதியிருந்த அந்த திருவோலையை எடுத்துக்கிட்டு நேராக கோயிலுக்கு வராரு. அந்த செய்யுள் எழுதியிருந்த அந்த ஓலையை சோமசுந்தர பெருமான் முன்னாடி வச்சு, பெருமானே, குற்றமுள்ள செயலை ஏன் எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் குற்றமுள்ள ஒரு செயலை எனக்கு கொடுத்ததுனால பாண்டிய மன்னன் அறிவித்த அந்த பொற்கிழி எனக்கு கிடைக்காம போயிடுச்சின்னு சொல்கிறதுக்காக நான் இங்கே வரல. தேவதேவா, நீங்கள் பாடி அருளிய இந்த செயலில் மானிட பிறவி எடுத்த ஒரு புலவர் குற்றம் கண்டால் உங்களோட மதிப்பு என்ன ஆகுறது? இவ்விகழ்ச்சி என் பெருமானான உங்களை அல்லவா சாரிகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார். இப்படி தருமி ரொம்ப வருத்தமாக சொல்லிட்டு இருக்கிறத கேட்ட சிவபெருமான் திரும்பவும் ஒரு புலவர் மாதிரி உருகொண்டு தருமி முன்னாடி வராரு. அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்காருன்னா, மகர கண்டிகை, பதக்கம், குண்டலம், மோதிரம் போன்ற ஆபரணங்களை அணிந்திருந்த எம்பெருமானின் திருமேனியில வெந்நீர் ஃபுல்லாக பூசியிருந்தார். இறைவனின் இந்த திருக்கோலம் முத்தமிழ் வல்லேன் தானே என்பதை உலகுக்கு உணர்த்தும் விதமாக அமைந்திருந்தது. அவரது திருவடிகளில் பதுமை திகழ, முத்துக்கொடை நிழல் தர, வெண்சாமரை வீச இளைஞர்கள் அடப்பை, காலஞ்சி, பூத்தட்டு ஆகியவற்றை உடன் ஏந்தி வர, கற்றுச்சொல்லிகள் பின்வர சங்க மண்டபம் நோக்கி போயிட்டுருக்காரு. சங்க மண்டபத்துக்கு போனதும் புலவர் உருவில் இருந்த சிவபெருமான் சங்க புலவர்களை பார்த்து, என் பாட்டிற்கு குற்றம் கூறியது யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அங்கிருந்த நக்கீரர் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் குற்றம் கூறியது நானே அப்படிங்கிறாங்க. என்ன குற்றம் கண்டீர் அப்படின்னு புலவராக வந்த சிவபெருமான் கேட்ட உடனே, சொல்லி குற்றமில்லைதான், ஆனால் அச்செயலில் பொருள் குற்றம் உள்ளது அப்படின்னு நக்கீரர் சொல்கிறார். அதுக்கு புலவராக வந்த சிவபெருமான், என் செயலில் பொருள் குற்றம் உள்ளதா, அந்த குற்றம் தான் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இறைவனுடைய செய்யுளை குற்றம் கூறியமையால் தனக்கு குற்றம் ஏற்படுவதை உணராத நக்கீரர், நறுமணம் வீசிடும் மலர்களை சூடுவதால் தான் ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு மனம் உண்டாகுமே அன்றி இயற்கையான மனம் எதுவும் அவள் கூந்தலுக்கு கிடையாது என்றார். அதுக்கு புலவராய் வந்த சிவபெருமானோ, பத்தினி ஜாதி பெண்களின் கூந்தலுக்கு கூட நறுமணம் கிடையாதோ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நக்கீரரும், ஆம், அப்பெண்களின் கூந்தலுக்கும் கூட இயற்கையாகவே நறுமணம் கிடையாது அப்படிங்கிறாரு. புலவராய் வந்த சிவபெருமானும், தேவமாதரின் கூந்தலுக்கும் மனம் கிடையாதோ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நக்கீரரோ, மந்தார மலர்களை சூடுவதால் அந்த கூந்தலும் செயற்கை மனம் கொண்டதே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தெய்வ புலவராக வந்த சிவபெருமானுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. உடனே நக்கீரரை பார்த்து, நக்கீரா, நீ நாள்தோறும் துதித்து வழிபடும் காலத்தினாதரின் சக்தியாகிய ஞான பூங்கோதையம்மையின் கூந்தலுக்கும் செயற்கை மனம்தானோ அப்படின்னு இறுதியாக கேட்குறாரு. அதுக்கு நக்கீரர் கொஞ்சம் கூட பயப்படாம, ஆம் அன்னை உமையன்னையின் கூந்தலும் செயற்கை மனம் கொண்டதே அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட சிவபெருமானுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு.
அந்த கோபத்தினால அவருடைய நெற்றிக்கண்ணை திறந்தார். அதை பார்த்த நக்கீரன் கொஞ்சம் கூட பயப்படாம, புலவரே, இந்திரனை போல உடல் முழுமையும் கண்ணாக உடையவராக நீ இருந்தாலும் உன்னுடைய பாடலில் குற்றம் குற்றமே அப்படின்னு சாதிக்கிறாரு. இதை கேட்ட சிவபெருமான் உக்ரமூர்த்தியானார். அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த நெருப்பு நக்கீரன் மீது பாய்ந்தது. அதன் வெப்பத்தை தாங்க முடியாத நக்கீரனோ ஓடோடி சென்று பொற்றாமரை குளத்தில் விழுந்து மூழ்கினார். அப்போது புலவர் உருவில் இருந்த சோமசுந்தர பெருமானும் மறைந்தருளினார். திருச்சிற்றம்பலம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முதல்ல ஒரு லைக் போடுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.